Hello students, welcome to HIBA Max 10th standard max most important questions பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சாப்டர் 4 ஜியாமெட்ரியோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஜியாமெட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மார்க் தான் அண்ட் ஒரே ஒரு 2 மார்க். ஸோ டோட்டலாக 1 மார்க்கோட சேர்த்தோன்னா 8 மார்க் தான் நமக்கு கிடைக்கும். அண்ட் ரொம்ப ஈஸியாக நம்ம அந்த மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா இந்த ஒரு 5 மார்க் மோஸ்ட்டாக தியரம் தான் கேட்பாங்க. நிறைய கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தியரம் இல்லாமல் ஒரு கொஷின் பேப்பர் கூட வந்திருக்காது. ஸோ நீங்கள் ஒரே ஒரு டாபிக் பார்த்தா போதும், ஒரு 5 மார்க்கை எழுதிடலாம் அழகா. அண்ட் 2 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கவுண்டபிள் தான். ஒரு 10லேருந்து 15 2 மார்க்கு. அது தனியாக நீங்கள் கொஷின்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். சரிங்களா? புக் பேக் 1 வேர்ட்ஸ் எப்போவும் நீங்கள் படிச்சிடுவீங்க. ஸோ இதுதான் ரொம்ப ஈஸி சாப்டர்லே. சரிங்களா? ட்ரை திஸ் அ ப்ராக்ரஸ் செக், டூ யூ நோ, அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் நோட்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டம் பிளானுக்கு ஈஸியாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ்ன்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு 5 மார்க் நான் சொல்கிறது பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். ஸோ பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் தயவுசெய்து அதை படிச்சுடுங்க, வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஆங்கிள் பைசெக்டர் தியரம், அதையும் படிக்கணும். அடுத்து பித்தகோரஸ் தியரமும் படிக்கணும். இந்த 3 தியரம் படிச்சுட்ட பிறகு ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் 2 மார்க்குக்கு மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா 5 மார்க்கில் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. உங்களால் 5 மார்க்குக்கு ஃபுல்லாகவும் படிக்க முடியுதா? தாராளமாக படிக்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அடுத்து சேவாஸ் தியரம் ஒரு 2 மார்க்கு. அப்புறம் இது மெனிலஸ் தியரம் ஒரு 2 மார்க்கு டயக்ராமோடு வரையணும். இப்போ இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஏன் இந்த லெசனில் 2 மார்க் முதல்ல சொல்கிறேன்னா, கம்மி 2 மார்க், ஒரு 2 மார்க் கண்டிப்பாக வந்துடும். எக்ஸாம்பிள் 1லேருந்து 8, 12லேருந்து 16, 24, 26, 27, 28 எக்ஸாம்பிளே அவ்வளோதான். எக்ஸசைஸில் 4.1ல் 146, 4.2ல் 1, 4.3ல் 1 and 3, 4.4ல் 1,4. இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் ஜாஸ்தி. அந்த எக்ஸாம்பிள்ஸே எப்படி வரும்னா இந்த பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் வச்சுட்டு இந்த ரேஷியோஸ் கொடுத்து கண்டுபிடிக்கிறது தான். மொத்தமே 26 சம்ஸ் தான். இந்த 26 சம்ஸில் 26 சம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 மார்க் கம்பல்சரி அட்டன் பண்ண முடியும். இப்போ அடுத்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸுக்கு வரலாம். தியரம் இல்லாமல் நீங்கள் படிக்கணுன்ட்டு இருக்கிற 5 மார்க்ஸ். எக்ஸாம்பிள் 4.9, 4.20லேருந்து 23 வரைக்கும், 45, 4.32லேருந்து 34 வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கணும். இது எக்ஸாம்பிள் சம்மில். எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் 4.1ல் 2459, 4.2ல் 529, 4.3ல் 1578, 4.4ல் 36789. அண்ட் ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி இந்த லெசன் தான். இப்போ நான் மார்க் அலாட்மெண்ட்டில் அதை நான் ஆட் பண்ணல. ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி ப்ளஸ் 8 எடுத்துட்டோன்னா மொத்தம் 16 மார்க் இல்லையா? ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியில் நான் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா சம்முமே முக்கியம்தான். எல்லா சம்முமே முக்கியம். ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே வீட்டிலே எழுதி பார்த்துருங்க. அங்கே போய் நான் கதை எழுதுவேன், தயவு செய்து போகாதீங்க. டைம் வேஸ்ட் ஆகும். அடுத்த பாயிண்ட் இது எழுதலாமா, இது எழுதலாமா, இப்படி எழுதணுமா, அப்படி நம்ம யோசிக்கும் போது நம்மளோட டைம் எல்லாம் போயிடும். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மற்ற சம்ஸ் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால என்னோட ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், வீட்டிலையே கன்ஸ்ட்ரக்ஷனை படித்து எழுதி பார்த்துருங்க. அண்ட் லாஸ்ட்டாக இப்போ டோட்டலாக 28 சம்ஸ் தான். ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி ஆல் சம்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ நான் ஒரு சாப்டரை படிக்கும் போது நான் எப்படி சொல்கிறேன்னா, 2 மார்க் எல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க, அப்புறம் 5 மார்க் எல்லாம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா 2 மார்க் நிறைய இருந்தாலும் சின்னதாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், கடற்கடன்னு முடிச்சிருவோம். நம்ம மைண்ட் செட்டுக்கு என்ன தோணும், ஓகே நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு தோணல் வரும் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் 5 மார்க் படிக்கும் போது உங்களுக்கு ஆல்ரெடி 2 மார்க்கில் எல்லா ஃபார்முலாஸ் படிச்சிருப்பீங்க, மெத்தட்ஸ் படிச்சிருப்பீங்க. அதை 5 மார்க்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சம் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.